ஆபிரகாம் ஆபிரகாமாய் இது கர்த்தருடைய திட்டம். அவன் ஜாதிகளின் தகப்பன், அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன். இந்த அடையாளத்துல மாறுகிறது வரையிலும் ஈசாக்குங்கிற பேரை கூட ஆண்டவர் சொல்லல. பிள்ளை தருவேன் அப்படின்றார், ஆனா ஈசாக்குன்ற பேரை கூட சொல்லல. ஏன் அழைக்கும் போது ஈசாக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு அழைக்க தெரியாதா? முடியும். ஆனா எப்போ அவர் விரும்புகிற பார்வையில. அதனாலதான் எரேமியாவுக்கு அவர் தரிசனத்தை காட்டும் போது குயவன் வீட்டுல எப்படி காட்டுறாருன்னா, கெட்டு போறது போல உன்னை காட்டிட்டு திரும்ப அந்த குயவன் எப்படி வரையறதை காட்டுகிறார் என்றால் தன் பார்வைக்கு சரியா கண்டபடி. அப்ப குயவன் கையில் இருக்கிற மண்ணு எப்படிதான் உருவாக்கப்படணும்னு அந்த குயவன் விரும்புவார்னா, தன் பார்வைக்கு அவர் ஒரு பிக்சர் வச்சிருக்கிறார் பாருங்க. என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து ஒரு பிக்சர் வச்சிருக்கிறார். அந்த பிக்சர் படி உருவாக்கப்படுறது வரையிலும் இந்த திரியிலிருந்து அவர் கீழே எடுக்கவே மாட்டார். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். அவர் பார்க்கிறது வரை, அவர் பார்த்த விதமாய் நான் உருவாக்கப்படுறது வரையிலும் திரிகளிலிருந்து கீழே வைக்கவே மாட்டார். திரிகளை சுத்திட்டே தான் இருப்போம், சுத்திட்டே இருப்போம். ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், தனியா சுத்த விட மாட்டார். அவர் நம்ம மேல கை வச்சுட்டே தான் இருப்பார். அது குயவன் கை அந்த திரிகளை இருந்துட்டே இருக்கும். சுத்துறது சும்மா சுத்தல, என்னை உருவாக்க தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த குயவன் திரிகள் அந்த மண்ணு சுத்திட்டு இருக்கும் போது பாக்குறவங்க சுத்துறது போலதான் தெரியும். ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும், மண்ணா இருந்தது ஏதோ ஷேப்பா வந்துட்டே இருக்கும். ஒரு டைம் வரும்போது பார்த்தா இப்படி ஒரு பாத்திரமா. இதே போல ஒரு நாள் வரும் உங்களுக்காக, அன்னை கர்த்தர் உங்களை அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல.